வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம காசியில காசி விஸ்வநாதர் கோவில்ல இருக்கோம். எல்லாரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம பயணம் பண்ணி காசிக்கு வந்து போயிடணும்னு நினைப்பாங்க. காசிக்கு வந்து நம்ம போறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த குடுப்பனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம காசியில் இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதரை வந்து பார்த்துடலாம். அந்த சிவபெருமானுடைய அருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் வந்து காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்றோம். ஓகேங்களா? நீங்க வீட்டுல இருந்தபடியே நம்மளுடைய சேனல் மூலமா நீங்க இந்த காசி விஸ்வநாதர் கோவில் வந்து எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியினுடைய அந்த கருவறை, அந்த கோபுரம் கோல்டன் கலர்ல தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கருவறை. அதுக்கு கீழே தான் கருவறை இருக்கு. காசி விஸ்வநாதர் வந்து ரொம்ப ஃபேமஸ் காசியில. அது பொதுவாக வந்து காசியில இறந்தாதான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அகோரிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து இறந்து போனா மட்டும்தான் மோட்சம்னு கிடையாது. இங்க வந்து நீங்க கொஞ்ச நாள் இல்ல ஒரு 2-3 நாள் வந்து இங்க வந்து நீங்க தங்கி இருந்து கோவில்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலே அதுவே வந்து ஒரு மோட்சத்துக்கு உரிய வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப வந்து நீங்க காசியில் இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணிருங்க. இந்த கோவிலுக்கு நீங்க வரும்பொழுது இந்த மாதிரியான அம்மன் பாரத மாதா சிலையும் வந்து நீங்க பார்க்க முடியும். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி, அதையும் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்றேன், இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முடிச்சுட்டு இந்த சைடு நீங்க அப்படியே வந்து போனீங்க அப்படின்னா மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிகர்ணிகா காட்டுல தான் வந்து பிணங்களை வந்து எரிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 300 பிணங்கள் வரைக்கும் இங்க வந்து எரிக்கிறாங்க. சரிங்களா? வெளியில தெரியக்கூடிய அந்த நதி வந்து கங்கை நதி. அந்த கங்கை நதியில வந்து நீங்க குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு உங்களுடைய கர்மா, அந்த பாவ வினைகள் எல்லாம் வந்து அதுல போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க அங்க குளிச்சுட்டு நம்ம காசி விஸ்வநாதர் வந்து தரிசனம் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகர்ணிகா காட்டுல பிணங்கள் எரிக்கிற லைவ் வீடியோ வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க வீட்டில இருந்து பார்க்க முடியாத காரணத்தினால நம்மளோட சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க அதையும் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.